ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒன்று நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிட்டு நடக்காமல் வேற ஒன்று நடக்கும். ஆனால் நம்ம நினச்சது டம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு கிடைக்க போகிறது தான் செம்ம சூப்பராக எம்மியாக இருக்கும். ஸோ மக்களே, இப்போ என்னடா இது நம்ம இப்படி நினச்சிமே, அது இப்போ நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதீங்க, ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நடக்கலையா, அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு பெஸ்ட்டாக கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம நினச்சது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நடக்க போகிறது ரொம்பவே நல்லதாக அதிகமான ஒரு நன்மையாக இருக்கும். ஒரு வேளை நம்ம நினச்சது கிடைக்காம இருக்குன்னா ஏன் தெரியுமா? ஏன்னா அது ஒஸ்ட்டாக இருக்கும் போல். இது வேணாம், இது கம்மி, பெஸ்ட்டாக கிடைக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம கரெக்டாக இருந்தோம்னா நமக்கு கிடைக்க போகிறது எல்லாமே கரெக்டாக பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? நம்ம சரியாக இருந்தால் நமக்கு எல்லாமே சரியாகவே இருக்க போகுது. எதுக்கு நம்ம யோசிக்கணும், இது நடக்குமா அது நடக்குமா சொல்லிட்டு அப்போல்லாம் யோசிக்கவே கூடாது. நம்ம கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஸோ நமக்குள்ளே இப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இவங்க அப்படின்னு எவங்க சொல்கிறதும் நம்ம காதல் வாங்க மாட்டோம். நமக்குன்னு நம்ம கரெக்டாக இருந்தால் நமக்கானது நம்மளுக்கு கண்டிப்பாக தேடி வரும். ஏன் எதுக்கு இது மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான். நானும் ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணினே இருக்கேன். எனக்கு அது பெஸ்ட்டாக கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ அது மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலே நம்ம நினச்சபடி நம்ம இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ மக்களே, நமக்குன்னு ஒன்று படிக்கப்பட்டிருந்தா அது நம்மக்கிட்ட தான் சேரும். ஓகேங்களா? நம்மளுக்கு இதுதான் இது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரி, நம்ம ஆசைப்படுற மாதிரி நம்ம ஜாலியாக இருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு லைஃபு. ஸோ இந்த லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இது மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? லவ்வும் நினச்சிட்டு போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது அந்த மாதிரிலாம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரியாலிட்டி கண்டென்ட் தான். ஓகேங்களா? மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கான லைஃப் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம நினச்சபடி நம்ம செம்மையாக வாழணும். இதுதான் கெத்து. இருக்கிற ஒரு லைஃப்பை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஜாலியாக ஒரு நல்ல மனசோடு வாழணும். ஓகேங்களா? நல்லா இருந்துட்டா புறம்படுற கூட்டம் நிறையவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு முன்னாடிலாம் நம்ம இன்னமும் நல்ல நிலைமைக்கு தான் வரணும், நல்லா வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா?